Hello students, welcome to Jairam Arts and Science College, Department of Chemistry. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படினா General Chemistry. இதெல்லாம் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா Handling of Chemicals and Volumetric Analysis. ஸோ ஏன் நம்ம முதல்ல Handling of Chemicals பற்றி இதில் படிக்கிறோம் அப்படினா ஸோ ஆஸ் அ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக நம்ம லேபில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்லிங் ஆஃப் கெமிக்கல்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ laboratory is a place where a student practices what he learns in the classroom. A chemistry laboratory is a place where a student has to store and handle chemicals. ஸோ லேபில் நம்ம எப்படிலாம் நம்ம கெமிக்கல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம்லேயே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ கெமிக்கல்ஸ் ஆர் லார்ஜ் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ். தெர் ஆர் செவரல் கெமிக்கல்ஸ் விச் ஆர் கரோசிவ், ஃப்ளேமபிள், எக்ஸ்ப்ளோசிவ், டாக்ஸிக், கார்சினோஜெனிக் அண்ட் பாய்சனஸ். ஸோ லேபில் பார்த்தீங்கன்னா 1-2 கெமிக்கல்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் இன் நேச்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கரோசிவ் இன் நேச்சர், ஃப்ளேமபிள் அப்படின்னா ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ சில கெமிக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஸ் ஆகக்கூடிய நேச்சரும் இருக்கும். ஸோ பாய்சனஸாகவும் இருக்கும். ஸோ அங்கே நீங்களோ இல்லை நானோ நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் வி ஷுட் நோ ஹவு டு ஸ்டோர் அண்ட் ஹேண்டில் தீஸ் சப்ஸ்டன்சஸ் கேர்ஃபுல்லி. ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ ஆஃப்டர் யூஸிங் அ கெமிக்கல் தி கண்டெய்னர் ஷுட் பி டைட்லி க்ளோஸ் அண்ட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேபில் போயிட்டு ஏதாவது ஒரு கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னரை நம்ம ஒழுங்காக க்ளோஸ் பண்ணி எங்கே கொண்டு போய் நம்ம எங்கே இருந்து எடுத்தோமோ அதே இடத்துலையே கொண்டு போய் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட், ஆல்கலீஸ் இதெல்லாம் ஈஸியாக கரோ ஆகக்கூடிய நேச்சர் வந்து இருக்குது. அதனால் அது எல்லாமே வந்துட்டு கரோஷன் ரெசிஸ்டன்ட் சாம்பரில் தான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸை யூஸ்வலாகவே நல்ல வென்டிலேட்டர் ரூமில் தான் ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ நைட்ரஜன் அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நிறையா ஃபியூம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வென்டிலேட்டர் ரூம் தான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம் ஆஃப் தீஸ் ஈவன் ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் வேப்பர்ஸ் மே பி டாக்ஸிக். ஸோ சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல்லாகவே இருக்கும். ஸோ ஈவன் தோ ப்ளசன்ட் ஸ்மெல் அந்த கெமிக்கல்ஸு கூட நமக்கு டாக்ஸிக் தான். ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா தி நோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் டைட்ரேட்டட் அகைன்ஸ்ட் தி அன்னோன் சொல்யூஷன் டு பி டிட்டர்மைன் பை மெஷரிங் இட்ஸ் வால்யூம் இஸ் கால்ட் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ தெரியாத ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை தெரிஞ்ச ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம டைட்ரேட் பண்ணும்போது வி ஹாவ் டு மெஷர் இட்ஸ் வால்யூம். ஓகேவா? ஸோ தெரியாத ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா V1N1 = V2N2. V1 அப்படின்றது வால்யூம் ஆஃப் நோன் சொல்யூஷன், N1 அப்படின்றது நார்மாலிட்டி ஆஃப் நோன் சொல்யூஷன், V2 அப்படின்றது வால்யூம் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன், N2 அப்படின்றது நார்மாலிட்டி ஆஃப் நோன் சொல்யூஷன். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது N2 அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ N2 = V1N1 / V2. ஸோ இந்த டைட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அப்பேரட்டஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஸோ பிப்பட் நமக்கு தேவை, அடுத்தது பீக்கர், அடுத்தது பியூரெட், அடுத்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க், ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க். ஸோ இந்த அப்பேரட்டஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலிப்ரேஷன் ஆஃப் பிப்பட், பியூரெட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க். கேலிப்ரேஷன் ஆஃப் பிப்பட். ஸோ நம்ம நார்மலாக ஒரு டைட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பிப்பட் அப்படின்றது ஒரு முக்கியமான அப்பேரட்டஸ். பிப்பட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ml இருந்து 10 ml இருந்து நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது வந்து 20 ml பிப்பட் தான். ஸோ பிப்பட்டோடைய இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிப்பட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்விடை நம்ம வந்து உறிஞ்சும் பொழுது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து உரியக்கூடாது. ஸோ அதில் நம்ம உறிஞ்சும் பொழுது அதில் எந்த ஏர் பபிள்ஸோ அதில் வந்து ஸ்ட்ரைக் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்து ஸோ யூஸ்வலாக நம்ம பிப்பட் நம்ம பார்க்கும் பொழுது ஸோ அந்த கிளாஸ் அப்பேரட்டஸ் வந்து எங்கேயும் ப்ரோக் ஆகாமல் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிப்பட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு பிரேக் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து சரியாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சரியான ஒரு அப்பேரட்டஸை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் நமக்கு வந்து எந்த எரரும் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூரெட்.
ஸோ பியூரெட் பார்த்தீங்கன்னா 50 ml பியூரெட். ஸோ பியூரெட்டோட இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கீழே ஒரு நாப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நாப் மூலமாக நம்ம சொல்யூஷன் இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூரெட்டை வந்து ஃபில் பண்ணும்பொழுதோ இல்லை பிப்பெட்டை ஃபில் பண்ணும்பொழுதோ மேலே வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் வரைக்கும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்பொழுது நமக்கு எரர் காமிக்கும். இப்போ பியூரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்துட்டு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா மாதிரி ஒரு வட்ட வடிவில் ஸோ மினிஸ்கஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லோயர் மினிஸ்கஸ் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பியூரெட்டில் வந்து கலர்லெஸ் சொல்யூஷன் எடுத்துக்கும் போது அந்த மினிஸ்கஸ் வந்து லோயர் மினிஸ்கஸில் வச்சுக்கணும். ஸோ கலர்ட் சொல்யூஷன் எடுத்துக்கும் போது அந்த மினிஸ்கஸ் வந்து அப்பர் மினிஸ்கஸில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பியூரெட்டில் வந்து எங்கேயும் பிரேக் ஆகாமல் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். பியூரெட்டை வந்து ஃபில் பண்ணும் பொழுது எந்த ஏர் பபிள்ஸும் அதில் இல்லாமல் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து எரரில் எதுவும் காமிக்காது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 ml இருக்குது, 250 ml இருக்குது, 500 ml இருக்குது. இதுவும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம லேபில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 100 ml ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த 100 ml ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டரை வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த வாட்டரில் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் ஃபில் பண்ணும் பொழுது தான் எக்ஸாக்டாக வந்து 100 ml இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் கெமிக்கல் லெபார்ட்டரி. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டம். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளுடைய யூனிவர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எல்லா பொருட்களும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ எவ்ரி திங் இன் தி வேர்ல்ட் இஸ் made up of atoms. So an atom is the basic unit of a chemical element. Atom is a tiny particle. It consists of central nucleus surrounded by electrons. So adhe mari dhaan. So matter is also made up of a small units called atoms. So atom is a tiny particle. It consists of central nucleus surrounded by electrons. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோட்டான். ஸோ புரோட்டான் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா ஆட்டமுடைய சென்டரில் வந்து இந்த புரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டமுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ இதில் வந்து சென்டரில் இருக்கிறத வந்து புரோட்டான். ஸோ புரோட்டான்ஸோட நியூட்ரானும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஸோ அடுத்தது என்னதுன்னா நியூட்ரானை வந்து n அப்படின்ற நம்பரால் n அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல் அண்ட் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம். அடுத்தது நியூக்ளியான்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே டுகெதர் கால் தி நியூக்ளியான்ஸ். அடுத்தது நியூக்ளைட்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் நியூக்ளைட். அது வந்து நம்ம எதால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Zx⁴ இதில் எக்ஸ் அப்படின்றது கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட், இசட் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஏ அப்படின்றது மாஸ் நம்பர், அதாவது சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை தான் நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அதாவது ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் ப்ரெசென்ட் இன்சைட் தி நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஸோ இந்த ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அட்டாமிக் மாடலை தான் பார்க்குறோம். ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம், போர் மாடல், சோமர்ஃபீல்ட் மாடல். ஸோ ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ ஆர்பிட்டால் அப்படின்றது நியூக்ளியஸ்க்கு சரௌண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதாவது
அந்த ஸ்பேஸை தான் வந்துட்டு நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பேஸ் சரௌண்டிங் தி நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி அன் ஆர்பிட்டால். ஆர்பிட் அப்படின்றது இட் இஸ் அ டெஃபினைட் சர்க்குலர் பாத் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் விச் அன் எலக்ட்ரான் ரிவால்வ். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆக்சிஸில் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கோ அதை தான் நம்ம அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்பிட்டால் அப்படின்றது இட் இஸ் அ வால்யூம் இன் ஸ்பேஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் விச் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் ஹாஸ் மேக்ஸிமம். அதாவது நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட் எல்லாத்தையும் நம்ம என்ன சிம்பிள் மூலமாக நம்ம டெசிக்னேட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் கே லெட்டர், எல் லெட்டர், எம், என் எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்பிட்டாலில் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் அந்த மாதிரி நம்ம டெசிக்னேட் பண்ணுவோம். அடுத்தது ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஃபாலோ ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். அதாவது ஆர்பிட் பார்த்தீங்கன்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாது. ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். அடுத்ததான் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரில் எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அப்படின்னா நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மோஸ்ட் அந்த பாத்தில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எலக்ட்ரானை என்ன லெட்டர் மூலமாக டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இ அப்படின்ற சிம்பிள் மூலமாக நம்ம எலக்ட்ரான்ஸை டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்: பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், ஆஃபா பிரின்சிபல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபா பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஆஃபா பிரின்சிபல் அப்படின்றது தி ஆர்பிட்டால் வித் லோயர் எனர்ஜி இஸ் ஃபில்ட் அப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஃபில்லிங் ஆஃப் தி ஆர்பிட்டால் வித் ஹையர் எனர்ஜி. அதாவது ஆர்பிட்டாலில் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும் பொழுது லோயர் எனர்ஜியிலேருந்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜியை ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து ஆஃபா பிரின்சிபல். தட் இஸ் தி எலக்ட்ரான்ஸ் என்டர் இன்டு வேரியஸ் ஆர்பிட்டால் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி. அதாவது இன்க்ரீசிங் எனர்ஜியில் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிகிட்டே போகணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆஃபா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ 1s 2s 3s 4sன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே 8s வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 2p 3pலேருந்து 7p வரைக்கும் இருக்கும். அப்புறம் 3d 4dலேருந்து 6d 4f 5f. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1s ஆர்பிட்டாலை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து 2s ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் 2p, அதுக்கப்புறம் 3s ஆர்பிட்டால். ஸோ 3s ஆர்பிட்டால் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம 3p ஆர்பிட்டாலுக்கு போகணும். ஸோ 3p ஆர்பிட்டால் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4s. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ஆஃபா பிரின்சிபல். ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்டால். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எலக்ட்ரான்ஸ் இங்கே எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோமோ அதனுடைய ஆர்டர் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது: சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஸோ சேச்சுரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்கேன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அன்சாச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் 2 கிளாஸிஃபிகேஷனாக செப்பரேட் பண்ணுறாங்க: ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ். அரோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அரீன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் அப்படின்றது கார்பனுக்கு இடையில ஒரே ஒரு பாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மோஸ்ட்லி கம்ஸ் அண்டர் ஆல்கேன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னாவே மல்டிபிள் பாண்ட் ஷுட் பி ப்ரெசென்ட் பிட்வீன் தி கார்பன் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ். அதாவது கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒன்றுக்கும் மேற்பட்ட பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டபுள் பாண்டாக இருந்ததுன்னா கம்ஸ் அண்டர் ஆல்கீன் ஃபேமிலி, ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா கம்ஸ் அண்டர் ஆல்கைன் ஃபேமிலி. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோமேட்டிக் அப்படின்னாவே அது ஒரு சைக்ளிக் ரிங் தாங்க. இதை நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் இதில் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சைக்ளிக் ரிங்கை தான் நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒன்று அலிஃபேட்டிக்னும் இன்னும் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ
அலிஃபேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது 6 கார்பனுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா அது அலிஃபேட்டிக்னும், 6 கார்பனுக்கு அதிகமாக சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன் ஃபேமிலி, அல்கைன் ஃபேமிலி இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன். ஸோ இந்த மாதிரி சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ஸ் அண்டர் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தி gaseous state. All matter exists in 3 states like gas, liquid and solid. ஸோ நமக்கே ஜென்ரலாக தெரியும் ஒரு மேட்டர் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று லிக்விட், இன்னொன்று கேஸ். இப்போ நம்ம இதில் ஜென்ரலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எ கேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் செப்பரேட்டட் வைட் அப்பார்ட் இன் எம்டி ஸ்பேஸ். அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் மாலிக்யூல்ஸ் எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஒன்றும் வந்துட்டு தூரமாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மாலிக்யூல்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் அபவ் த்ரூ அவுட் தி கண்டெய்னர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் ஒரு கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ரொம்ப ஃப்ரீயாகவே அது மூவ் ஆகும். A substance which is independent of shape or volume is called the gas. Indefinite shape, indefinite volume. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒரு லிக்விட் வந்து ஒரு எந்த கண்டெய்னரில் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் தான் அந்த லிக்விடுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி கேஸை நம்ம என்ன கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் அதனுடைய ஷேப். அதுதான் இங்கே சொல்கிறாங்க இன்டெஃபினைட் ஷேப் அப்படின்ட்டு. டேக்ஸ் தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர். அடுத்தது இன்டெஃபினைட் வால்யூம், கேன் எக்ஸ்பேண்ட் அண்ட் பி கம்ப்ரெஸ்ட். அதாவது இன்டெஃபினைட் வால்யூம், அந்த வால்யூம் நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ குறைவாகவும் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். Amount, volume, pressure, temperature are most important properties as these 4 are independent variables describe the state of any gas. These variables led to the formation of different gas laws. So இந்த மாதிரியான different properties இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக different gas laws வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ என்னென்ன gas laws இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸுடைய என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏன் நம்ம வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா PV = nRT. இந்த லாவை வந்து இந்த கேஸ் ஒபே பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த கேஸ்க்கு பேர் வந்து ஐடியல் கேஸ். ஸோ கேஸஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். நோ கேஸ் ஹாஸ் பெர்மனன்ட் வால்யூம். ஸோ எந்த கேஸ்க்குமே வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் வால்யூம் கண்டிப்பாக இருக்காது. ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ் டிபெண்ட் அப்பான் தி ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் வெசல் which are occupied. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் எந்த கண்டெய்னரில் அந்த கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களோ it depends upon the shape and that volume of the vessel. So gases are occupied every nook and corner of the vessel. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் நீங்கள் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் வந்து நார்மலாகவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேஸஸ் ஆர் அண்டர்கான் கொலிஷன் அட் ஹை ப்ரெஷர். ஸோ நீங்கள் அதிக அளவில் நீங்கள் ப்ரெஷரை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலுடைய மோதும். அதாவது ஒன்றோட ஒன்று வந்து அட்ராக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அதாவது ஒன்றோட ஒன்று மோதுதல், அதை தான் வந்து நம்ம கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் இன் ரேண்டம் மோஷன். அதாவது ஒன்றோட ஒன்று வந்து கொலாய்ட் பண்ணிக்கும் பொழுது அது வந்து ரேண்டம் மோஷன், ஜிக்ஸாக் மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், PV = nRT அப்படின்றது கேஸ் லா. அதில் P அப்படின்றது ப்ரெஷர், V அப்படின்றது வால்யூம், N அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல், R அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படின்றது டெம்பரேச்சர். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஸோ ஒன்றோட ஒன்று வந்து மோதும் பொழுது அந்த கொலாய்டிங் நேச்சர் இருக்கும்ன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல் கேஸுன்னு பார்க்கும் பொழுது ஸோ அந்த ஐடியல் கேஸில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஆனால் நான் ஐடியல் கேஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. அது வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகக்கூடிய தன்மை வந்து நான் ஐடியல் கேஸ்க்கு ப்ரெசென்ட் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீவியேஷன் ஆஃப் தி ஐடியல் கேஸ். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஐடியல் கேஸ்லேருந்து டீவியேட் ஆகிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் லாஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பாயில்ஸ் லா, இன்னொன்று சார்லஸ் லா, இன்னொன்று அவகட்ரா லா. ஸோ ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி வால்யூம். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் தாங்க பாயில்ஸ் லா. அடுத்தது சார்லஸ் லா அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து சார்லஸ் லா. அடுத்தது வந்து அவகட்ராஸ் லா. ஸோ அவகட்ராஸ் லான்னு பார்த்தோம்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.